have many good news is waiting for you. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த செமஸ்டர் நீங்க எழுத போற எக்ஸாம்ஸ்ல மார்க்கோ கிரேட் உங்களுக்கு கம்மியா இருந்தா, இல்ல நீங்க உங்களுக்கு பாஸ் பர்சன்ட்டை விட கம்மியா நீங்க மார்க் வாங்கியிருந்தா, அட்டெண்டன்ஸ்க்காக நம்ம ஒரு பீரியட் கால்குலேட் பண்ணுவோம்ல, அது வந்து டீம்டு டு பி அட்டெண்டட் பை ஆல். The wait is over. உங்களோட எல்லா டவுட்ஸ் ரிகார்டிங் யுவர் எக்ஸாமினேஷன் அண்ட் த நெக்ஸ்ட் செமிஸ்டர், த அகடமிக் இயர், அந்த கேலண்டரோட டேட்ஸ் எல்லாமே அவரோட சஜஸ்டிவ் நேச்சரில் யூஜிசி நேற்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், வித்தின் அ வீக் யூஜிசி வந்து இதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் வந்ததுனால அவங்க 1 வீக் டைமில் அவங்களோட 2 கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒன் ஃபார் த அகடமிக் திங் அண்ட் ஒன் ஃபார் த ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அதை வந்து அவங்க ஸ்டூடெண்டைஸ் பண்ணி சொல்றதா சொல்லியிருந்தாங்க. எஸ், அந்த ரிப்போர்ட் நேத்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட் அவே we are going to get into the thing. You have many good news is waiting for you. The first thing I want to clear is that it is advisory nature. இதை வந்து அவங்க சஜஷனாக தான் கொடுக்குறாங்க யூஜிசி. இதை வந்து மேண்டட்டரியாக யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவே we are going to see the first circular. இதில் வந்து தெளிவாக you can see இது வந்து நேற்று பப்ளிஷ் ஆனது 29th ஏப்ரலில். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் ஆர் அட்வைசரி நேச்சர். ஸோ அந்தந்த கன்சர்ன்ட் யூனிவர்சிட்டிக்கு அவங்க இந்த பேர்டனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட லொக்காலிட்டி, அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட நிலைமை, இப்போ இந்த COVID-19 அவங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறாங்கன்றத கன்சிடர் பண்ணிட்டு அவங்க அதுக்கான கைட்லைன்ஸ் அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. இப்போ யூஜிசி சொல்லியிருக்கிறது ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸ். இதை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் அந்தந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டியோட டிசிஷன். ஓகே, ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பிளேசஸ்ல இருக்காங்க, ரொம்ப ஸ்டக் டவுன்டா இருக்காங்க, மினிமம் ரெக்வயர்மெண்ட்டே இல்லாம தான் இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி சீன். எல்லாருக்கும் யூனிஃபார்மா இவங்க கொடுக்க வேண்டியதுதான் உங்களோட மெயின் ஒர்க். ஸ்ட்ரெயிட் அவே we are going to get into the guidelines from the official website. So இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்களோட பாயிண்ட் நம்பர் 1லயே அவங்க அதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆன்லைனும் ஆஃப்லைனும் உங்களுக்கு இப்போ இந்த செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு MCQ, OMR பேஸ்டா, ஈவன் ஓபன் புக் எக்ஸாம், ஓபன் சாய்ஸஸ் அசஸ்மெண்ட், பிரசன்டேஷன் மோட், இந்த மாதிரி ரொம்ப லீனியன்ட்டான வேல தான் உங்களுக்கு இவாலுவேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இதோட சஜஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்பர் 2 உங்களோட 3 hours எக்ஸாம் 2 hours கம்மி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது அந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டியோட டிஸ்கிரிப்ஷன் தான். பட் ஸ்டில் இந்த கைட்லைன்ஸை நம்ம பார்க்குறோம். அண்ட் நம்பர் 3 இஸ் அந்த யூனிவர்சிட்டி தான் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ஆர்டினன்ஸை ஃப்ரேம் பண்ணி தே வில் இன்ஃபார்ம் யூ. சோஷியல் டிஸ்டன்சிங் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் இந்த எக்ஸாம்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவங்க வந்து பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அசஸ்மெண்ட் அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட அசஸ்மெண்ட், அவங்களோட பொசிஷனை பார்த்துட்டு தான் அவங்க எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கணும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா யூஜிசி வந்து கண்ட்ரோல், மானிட்டர், வாட்ச் டாகா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்தந்த ஒரு பிளேஸும் ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோல இருக்காங்க. அதனால ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பிளேஸ்ல இருக்காங்கன்னா அந்த பிளேஸோட சிச்சுவேஷன் அவங்கனால தான் ரொம்ப பெஸ்டா அசஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பர்டன் வந்து அந்த யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் அகைன் 100 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ் இன்டர்னல் இவாலுவேஷன் அடாப்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப ரிமைனிங் 50 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க அசஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல உங்களால ப்ரீவியஸ் செமஸ்டர் எடுக்க முடியலன்னா 100% இவாலுவேஷனுமே இன்டர்னல் அசஸ்மெண்டா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த எக்ஸிஸ்டிங் செமஸ்டர்ல. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த செமஸ்டர் நீங்க எழுத போற எக்ஸாம்ஸ்ல மார்க்கோ கிரேட் உங்களுக்கு கம்மியா இருந்தா, இல்ல நீங்க உங்களுக்கு பாஸ் பர்சன்ட்டை விட கம்மியா நீங்க மார்க் வாங்கியிருந்தா, ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ்னு உங்களுக்கு கம்மிங் செமஸ்டர்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது அரியர் எக்ஸாமா கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்க பாஸ் ஆயிருந்தாலும் நீங்க கிரேட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதலாம். அந்த ஒரு சான்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. கேரி ஃபார்வர்ட்ன்ற ரூல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அண்டர் பாயிண்ட் நம்பர் 6 அரியர் இருந்தாலும் இல்லாட்டியும் பாஸ் பண்ணாலும் இல்லாட்டியும் நீங்க அடுத்த இயருக்கு ப்ரொமோட் ஆயிருவீங்க. அந்த இயரோட செமஸ்டர்ல நீங்க வந்து உங்களோட பேக்லாக்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணணும். அண்ட் 7th பாயிண்ட் இஸ் ஃபார் த யூனிவர்சிட்டி. எந்த ரூலா இருந்தாலும் எந்த ரெகுலேஷன் இருந்தாலும் அவங்க த்ரூ அவுட் த யூனிவர்சிட்டி அவங்க வந்து
யூனிஃபார்மா ஃபாலோ பண்ணணும். அண்ட் எக்ஸாம் சடனா நடத்தக்கூடாது. அண்டர் பாயிண்ட் நம்பர் 8, ஸ்டூடெண்ட்ஸ் should be informed well in advance. அட்லீஸ்ட் 1 வீக் முன்னாடியாவது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் தெரியும். நாளைக்கு எக்ஸாம்னு உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியும் சொல்லாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வீக் முன்னாடியாவது உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போறது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த 9th பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா இங்க வந்து இப்போ இந்த 16th இருந்து உங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா பாஸ்ட் மந்த்ல. ஸோ அப்போத்துல இருந்து உங்களோட எப்போ காலேஜ் ரீஓப்பன் ஆக போதோ இல்லை உங்களோட அட்டெண்டன்ஸ்க்காக நம்ம ஒரு பீரியட் கால்குலேட் பண்ணுவோம்ல, அது வந்து டீம்டு டு பி அட்டெண்டட் பை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் அட்டென்ட் பண்ணாதான் கன்சிடர் பண்ற சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுமா இல்லையாங்கிறது இட்ஸ் a question mark. But as far as the guideline is supposed, the period of lockdown will be treated as the days which you have attended. Okay. அண்ட் பாயிண்ட் நம்பர் 11 வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வைவா வாசினா நம்ம ஆன்லைன் மோட் ஸ்கைப் மாதிரி ஆன்லைன் மோட்லேயே கண்டக்ட் பண்ணலாங்கிற சஜஷனையும் அவங்க கொடுத்துருக்காங்க. வித் தட் நம்ம ஃபாஸ்ட்டாக அகடமிக் கேலண்டர்ஸ் போனோம்னா ஃபார் த ஃபைனல் இயர்ஸ் ஜூலை, அதாவது 7th month 1லேருந்து 15th கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சஜஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் தென் ஃபைனல் இயர்ஸ்க்கு 16லேருந்து 31 வரைக்கும் வித் த சேம் மந்த் 7th monthல கண்டக்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டுக்கான டென்டேட்டிவ் டேஸும் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் திஸ் இந்த செமிஸ்டர் இஸ் கோயிங் டு பி ஒர்க்கிங். அண்ட் நமக்கு அடுத்த செமிஸ்டர் லாஸ் ஆகாது. இந்த கைட்லைன்ஸ் படி நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு அடுத்த செமிஸ்டர் கரெக்டாக நம்மளால அடுத்த ஆட் செமிஸ்டர் வந்து கரெக்டாக நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். வித் தட் இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிய வேண்டிய highlights of UGC guidelines which was published yesterday. So don't waste your time, study and prepare well. Use all your online sources, e-books and all of the things. ஏன்னா இப்போ புக்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது ஆன்லைனில், ஷாப்ஸ் கிடையாது. ஸோ ஆன்லைன் சோர்ஸை யூஸ் பண்ணி study well. And let's wait for the exam. At least within a week you will be informed about your exams. Don't listen the rumors. Newsல நேத்து கூட they were saying that yes it is August தான் எக்ஸாம்னு கிடையாது. யூனிவர்சிட்டிஸ் தான் அதை பிளான் பண்ண போறாங்க. the concerned university will mail you, official mail உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதுதான் நீங்க வந்து பிலீவ் பண்ணணும். don't believe all unnecessary rumors. UGC ஓடது only suggestive, only advisory nature. அந்தந்த concerned university தான் இதுக்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க.